ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ராடிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக், நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிறப்பு சான்றிதழ் கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது யாருக்கெல்லாம் கட்டாயம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது 2023 அக்டோபர் 1க்கு பிறகு பிறந்தவர்கள் பாஸ்போர்ட் பெற பிறப்பு சான்றிதழ் கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவிச்சிருக்கத்தான் சொல்லியிருக்காங்க. பாஸ்போர்ட் சட்டத்தில் மத்திய அரசு திருத்தம் செய்து பல புதிய அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கிறாங்க. அதன்படி 2023 ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி பிறந்தவர்கள் புதிதாக பாஸ்போர்ட் பெறுவதற்கு பஸ் சர்டிஃபிகேட் கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாஸ்போர்ட் சட்டம் 1980 விதிகளில் மத்திய வெளியுறவு அமைச்சகம் பார்த்திங்கன்னா திருத்தம் செய்த அடிப்படையில் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்கதான் சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில் 2023 ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதிக்கு பிறகு பிறந்தவர்கள் புதிதாக பாஸ்போர்ட் பெற பிறப்பு சான்றிதழ் கட்டாயமாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் மாநகராட்சி, நகராட்சி அல்லது அதற்கு நிகரான அமைப்புகள் வழங்கும் பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ்கள் மட்டுமே சரியான ஆவணமாக ஏற்கப்படும். அரசு அறிவிப்பு வெளியான நாளில் இருந்து இந்த உத்தரவு அமுலுக்கு வரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அப்போது இதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா 1 அக்டோபர் 2023க்கு பிறகு யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்க போகிறீங்கன்னா கம்பல்சரி உங்கள் எல்லாருக்குமே பஸ் சர்டிஃபிகேட் கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.